அஸ்வினி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று நாங்கள் வந்து ஷாப்பிங் போயிருந்தோங்க. ஷாப்பிங்கில் வந்து அந்த கடை எங்கே இருக்குது என்னன்ற டீட்டெயிலு, என்னென்ன நாங்கள் ஷாப் பண்ணோம் அப்படின்ற டீட்டெயிலு, அடுத்தது அமேசானில் வந்து ஒரு சில திங்ஸ் போட்டிருந்தோம். அந்த திங்ஸ் வந்துருக்கு. அதை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு யூடியூப் சேனலில் போட்டு ஆர்டர் போட்டு பாபாவோட சிலை ஒன்று வாங்கியிருந்தேங்க அபிஷேகத்துக்கு. அது ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த யூடியூப்போட லிங்க்கும் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பாருங்கள். வாங்க வீடியோ பார்க்கலாம். 2 நாள் வீடியோவை இன்றைக்கி உங்களுக்கு வந்து ஒரு விளாகாக உங்களுக்கு போட்டிருக்கேங்க. பார்த்திங்கன்னா நீங்கள் வெள்ளிக்கிழமை காலையிலே எல்லோரும் எழுந்துட்டு வீடு எல்லா வேலையும் முடிச்சுட்டு எல்லோரும் ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சிட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா வெண்டைக்காய் போட்டு சாம்பார், கத்திரிக்காய் பொரியல், புதினா தொகையில் இன்றைக்கி தான் செஞ்சோம். நாங்கள் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் எப்பவும் போல் வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணி முடித்தேன். பூஜை பண்ணி முடித்தோடனே அர்ச்சனி பாருங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு பூஜை பண்ணும்போது நானும் வந்து உட்காரேன்ட்டு கூடவே உட்காந்துட்டு இருந்தா. அவளும் உட்காந்துருந்தா. அதையும் இதையும் பிடிச்சி எடுத்துட்டு பூவை எடுத்து இந்த பக்கம் போட்டு இந்த பக்கம் போட்டுன்னு இருந்தா. அப்புறம் வந்து பாபா எங்கள் வீட்டுக்கு ஒரு புது பாபா வந்து வாங்கியிருக்கோங்க. அது எப்படின்னா, இதில் நம்ம வந்து யூடியூப் சேனலில் சாய் மோட்டிவேஷன் பை நாகராஜ் அப்படின்ற ஒரு சேனல்லேருந்து அவர் அடிக்கடி சீரடி போவார், அடிக்கடி வந்து காசி போவார். அப்புறம் வந்து அந்த பெருமாளோட கோவில் 108 திவ்ய தேசங்கள் அதெல்லாம் போயிட்டு வருவார். போயிட்டு வந்தோடனே அங்கே வந்து சப்ஸ்கிரைபர் கேட்குறவங்களுக்கு வந்து அவரால் முடிஞ்ச அந்த சிலைகளை, அபிஷேக பொருட்கள் அது இது வாங்கிட்டு வந்து தருவார். ஏற்கனவே நான் அவர்கிட்ட வந்து 2 பொருள் வாங்கியிருக்கேன் சுவாமிக்கு. சிவலிங்கமும் இதுவும் நந்தியும் கூட வாங்கியிருக்கேன். அபிஷேகத்தில் வச்சு பூஜை பண்ணிகிட்ருக்கோம். இந்த தடவை வந்து அந்த பாபா நான் கேட்டிருந்தேன் அபிஷேகத்துக்கு வேணும்னு. பார்த்துட்டு வாங்கிட்டு வந்து அவர் வந்து இது பண்ணி அமைச்சிருந்தார், கொரியர் பண்ணியிருந்தார். அது வந்தது. பாபா வச்சு பூஜை பண்ணி ஆரம்பித்து நாங்கள் செஞ்சிட்டோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லைன்னா அவரோட இதில் யூடியூப் சேனலு பார்த்திங்கன்னா, அவரோட சேனல் போனீங்கன்னா அங்கே அதுலேயே இருக்கும், நிறைய போட்டிருப்பாரு, அதில் இருக்கும், பார்த்துக்குங்க. அப்படி இல்லை அப்படின்னா இப்போ நீங்கள் போடுங்கன்னா நான் வந்து உங்களுக்கு வந்து லிங்க் வந்து இதில் கொடுக்குறேன். உங்களுக்கு என்னோடய சேனலில் லிங்க் உங்களுக்கு கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா ரொம்ப திருப்தியாக பூஜை பண்ணி முடித்து எல்லாம் முடிஞ்சதுங்க. முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா க்ரோ பேக் வாங்கியிருந்தோங்க. நாங்கள் அமேசானில் ஆர்டர் போட்டிருந்தோம். அமேசானில் ஆர்டர் போட்டிருந்து ஒரு க்ரோ பேக்குங்க 250 என்னமோ ஒரு 4 பேக்கு. அது வந்து ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் போடுறோம். அந்த ஆப்ஷனுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வாங்கிக்கிறோம். நல்லா தாராளமாக இருக்குங்க. நல்லா பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பேக் நல்லா பெரிய செடிகளே நல்லா வைக்கலாம். இது அடியில் பார்த்திங்க அப்படின்னா அடியில் இந்த பக்கம் அந்த பக்கம் க்ளோஸ் கொடுத்துருக்கோம். நல்லா தான் இருக்குது. பார்த்திங்கன்னா 4 பேக் வந்து ஏதோ ஒரு ஆஃபரில் வந்து 1 ஹவருக்கு மட்டும் 250 போட்டிருந்தோம். சரின்ட்டு அப்போ நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணி இது வாங்கினோம். இதுக்கு விதை வாங்கி 1 மாதம் ஆகுது கிட்டத்தட்ட. ஏற்கனவே நான் போட்டிருப்போம் நம்ம சேனலில். இதில் மீஷோலேருந்து விதை வாங்கி வச்சுருக்கோம் இருக்காங்க. சரி இது போடுவோம் அப்படின்ட்டு மண்ணெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து விதைக்கும் போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த ஏற்கனவே வந்து கொத்தமல்லி போட்டிருந்தோம், அதை அறுவடை பண்ணிவிட்டு அது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா இருந்தது. எல்லாம் கொத்தமல்லி போட்டு போட்ட வீடியோவை நாங்கள் காமிச்சிருக்கோம். எடுத்த வீடியோவும் எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து இன்னொரு நாளைக்கு வேறு ஒரு விளாகில் உங்களுக்கு வந்து போடுறேன். அதில் பார்த்திங்க இதே ரொம்ப லென்த்தியாக இருக்குது அப்படின்றதுனால அது போடலை. அடுத்த இதில் உங்களுக்கு கண்டிப்பாக அதை போடுறேன். பார்த்திங்கன்னா சின்னதுங்க நாட்டு கொத்தமல்லி அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா இருந்தது. அது வந்து ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அந்த கொத்தமல்லி எல்லாத்துக்கும் சாம்பாருக்கு, ரசத்துக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் போட்டுக்கிட்டோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா நேற்றுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கோசரம் போனோங்க. அங்கே வந்து புதுசாக வந்து திருப்பூர் ஷாப்பிங் மேளான்னு ஒரு இது வந்து காட்டன் மேளா அப்படின்னு ஒன்று திறந்துருக்காங்க. அங்கே வந்து ஷாப் பண்ணுவோம் அப்படின்ட்டு அந்த ஷாப்பிங்க்கு அங்கே போயிருந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே வந்து குழந்தைங்களுக்கு, ஜென்ஸுக்கு, அடுத்து வந்து லேடிஸ்க்கு, சின்ன குழந்தைங்களுக்கு நைட்டிஸ்லேருந்து எல்லாம் சூப்பராக இருந்ததுங்க. பெட் ஸ்ப்ரெட்டு, நைட்டிஸு, தலாணி உரை, அடுத்தது பார்த்திங்கன்னா இதெல்லாம் அதிகபட்ச விலையே குழந்தைங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா 30லேருந்து 330 வரைக்கும் தான் அதிகபட்சம். பெரியவங்களுக்கு பார்த்திங்கன்னா குர்த்திஸ்லாம் அவ்வளோ சூப்பராக நல்லா இருந்ததுங்க. பார்க்கவே அவ்வளோ நல்லா இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் அவர் கேட்டோம் வீடியோ எடுத்துக்கலாமா, தாராளமாக எடுத்துங்க அப்படின்னாரு. அது ரொம்ப பெரிய கடை இது, அதனால் முடிஞ்ச வரைக்கும் எடுத்திருக்கேன். நான் உங்களுக்கு எடுத்து போட்டிருக்கேன். இது பாருங்கள், இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா 200 தான். அர்ச்சனைக்கு, கிருத்திகாவுக்கு அவங்களுக்கு வாங்கிட்டாங்க. கிருத்திகா வந்து ஒரு சுடிதார் ஒன்று வாங்கிட்டா. அடுத்து வந்து ஹர்ஷன் முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா கடைக்கு வந்தான்னா எதுவுமே கேட்க மாமான்னு நிற்பான். இது பொம்மை இருந்தால் தான் கேட்பான். இப்போ பார்த்திங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக போய் அவனே செலக்ட் பண்ணுறான். எனக்கு இது வாங்கி கொடு, இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கே, இது வாங்கி கொடு, இதுக்கு இதுதான் மேட்ச் ஆகும் அப்படிங்கிறான். ரொம்ப பசங்களாம் இப்போ வந்து சின்ன வயசுலேயே ரொம்ப மெச்சூர்டாக நல்லா பேசுகிறாங்க. பார்க்கவே சந்தோஷமாக இருக்குது நமக்கு. நாங்கள்லாம் சின்ன வயசு இதுக்கு இப்போ கடைக்கு போனோம்னா அம்மா அப்பா ஏதாவது வாங்கி கொடுத்தா தான் வந்து வாங்கி கொடுத்தா அவங்களே செலக்ட் பண்ணுவாங்க. சில சமயம் கூட்டிகிட்டு போவாங்க கடைக்கு, சில சமயம் கூட்டிகிட்டும் போக மாட்டாங்க.
நம்ம வீட்டில் இருந்துப்போம். அவங்க பிடிச்சது வாங்கிட்டு வருவாங்க. அதை நம்ம விரும்பி போட்டுப்போம். ஆனால் இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா குழந்தைங்க அவங்களே கூட்டிகிட்டு போகணுன்னு விரும்புகிறாங்க. இது ஒரு காலம். இது நல்லா தான் இருக்குது. குழந்தைங்கள கூட்டிகிட்டு போய் அவங்க விருப்பத்தில் சின்ன வயசுலேருந்தே வெளிப்படுத்துறதும் நம்ம அதை வந்து செயல்படுத்துறதும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. அவங்க வளர்ச்சிக்கும் இது வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே வந்து காட்டன் மேலாவை பார்த்திங்கன்னா வெளியிலே நிறைய இது போட்டிருக்கான் பாருங்கள். இது எங்கே இருக்குது அப்படின்னா எக்ஸாக்டாக அந்த கடை சிங்காநல்லூர் மெயின் ரோட்லங்க, திருச்சி ரோட்டில் வந்து இந்த கடை இருக்குங்க. அதுக்கு ஆப்போசிட் பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸ் இருக்குது. அடுத்தது வந்து இது இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து சிட்டி யூனியன் பேங்க் இருக்குது, மேக்ஸ் இருக்குது, சென்னை மொபைல்ஸ் இருக்குது. இந்த கடைக்கு வந்து ஆப்போசிட்டில் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 15 நாள் தான் ஆச்சு அந்த லான்ச் பண்ணி. நிறைய வெரைட்டிஸுங்க. பார்க்க எடுக்க முடியல, எது எடுக்கிறது எது விடுறதுன்னு தெரில. விலையும் பார்த்திங்கன்னா குர்த்திஸ்லாம் அவ்வளோ சூப்பராக நல்லாயிருக்கு. பெரியவங்களுக்கு 650 தான் அதிக விலையே குர்த்திஸுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நைட்டிஸ்லாம் ரொம்ப சாஃப்டாக நல்லா இருந்தது. பியூர் காட்டன். அது நைட்டிஸும் நல்லாயிருக்கு. 200 தான் அதிக விலையே. பார்த்திங்கன்னா XXL 200 தான். ரொம்ப நல்லா இருக்குங்க. 15 நாளோ என்னமோ ஆச்சுன்றாங்க. ஆனால் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய கூட்டம், நிறைய அடிக்கடி வந்துட்டு போயிட்டோம். அப்படி தான் நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. நல்லாயிருக்கு இந்த கடை. திருச்சியில் வந்து சிங்கநல்லூரில் இருக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்கோசரம் போடுறேன். அடுத்தடுத்து பண்டிகை நவராத்திரி அது இதுன்னு வருதுன்னா இந்த கடை பர்மனெண்ட்டாக இங்கே தான் இருக்குமா. வேணும்னா போய் ஒரு தடவை வேணால் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா பார்த்து நம்ம செலக்ட் பண்ணிட்டா உங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த குழந்தைங்களுக்கு வந்து அடிக்கடி ட்ரெஸ் நம்ம போடுறதுனால இது மாதிரி சீப்பான விலையில் எடுத்து போட்டால் தான் அடிக்கடி ஆகும். அதுவும் எங்கள் அர்ஷினிக்கு அடிக்கடி ட்ரெஸ் வாங்கிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் நாளே ஃபேட் ஆகிடும். திரும்ப ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை பர்ச்சேஸ் பண்ணி போட்டுகிட்டே இருப்போம். ரொம்ப பெருசாக வாங்கினாலும் சீக்கிரம் வளர்ந்துருவாங்க. அவங்களுக்கு உள்ளே வச்சும் போட முடியாது. அந்தந்த ஸ்டேஜுக்கு அப்பப்போ வாங்கி போடுறது தான் பெஸ்ட்டு குழந்தைங்கள பொறுத்தவரையிலும். நாங்களும் ஒரு காலத்தில் அர்ஷன் சின்னவனாக இருக்கும்போது பெருசாக வாங்கி வச்சுருவோம். பார்த்தா டக்குன்னு வளர்ந்துருவோம். அது வாங்கி வச்சதே மறந்து போய்டும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா யாருக்கிட்டையாவது வர்றவங்கள்ட்ட அவங்கள்ட்ட யாருக்காவது கிஃப்ட்டு அந்த மாதிரி கொடுக்குறது அந்த மாதிரி இருக்கும். அதனால் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா அர்ஷனிக்கு வந்து இது ஒரு அனுபவமாச்சு. அப்பப்போ வந்து அவளுக்கு வந்து அந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம வந்து வாங்கிக்கலாம். அந்த அவளுக்கு கரெக்டான இதில் வந்து நாங்கள் அளவில் இப்போ வாங்கி அடிக்கடி 3 மாதத்துக்கு ஒரு தடவை 2 மாதத்துக்கு ஒரு தடவை போடுவோம். இந்த ஃப்ராக்கு பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குங்க. பார்ன் பேபி ட்ரெஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. எல்லாமே நம்மளுக்கு சொல்லவே முடியல வாய் விட்டு. அவ்வளோ நல்லாயிருக்கு. நீங்கள் வீடியோவிலே பார்ப்பீங்க பாருங்கள். ரொம்ப பெரிய கடை. ஆனாலும் வந்து முடிஞ்ச வரைக்கும் வீடியோ எடுத்திருக்கேன் உங்களுக்கு நான். நிறைய இருக்குங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 250 தான் இந்த ரேட்லாம். பெரிய பெரிய கடைக்கெல்லாம் போனோம்னா இது வந்து இன்னும் விலை ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் கடைங்க நல்லா இருக்குங்க. இப்போ தான் லான்ச் பண்ணிருக்கிறதுனால இந்த விலையா என்னன்றது எனக்கு தெரியல. இப்போ தான் நாங்களும் முத வாங்கியிருக்கோம். ஒரு 2 வாஷ் போட்டுட்டு திரும்ப ரிவ்யூ உங்களுக்கு நான் இது பண்ணுறேன். இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குது அப்படின்றத ரிவ்யூவிலையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா விநாயகர் சதுர்த்திக்கு வந்து முதல் நாள் இந்த வீடியோ நான் உங்களுக்கு போடுறோம். இது விநாயகர் சதுர்த்திக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நான் வந்து கொழுக்கட்டை இதெல்லாம் வரலட்சுமி நோம்பு பண்ணியிருப்பேன். நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் வீடியோ உங்களுக்கு வரும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பிகினர்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க. அவங்களாம் கல்யாணம் புதுசில் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து கொழுக்கட்டையெல்லாம் செய்கிறதுலாம் ஒரு பெரிய இதாக இருக்கும். அதுக்கு வந்து பால் கொழுக்கட்டை நம்மளோட இதிலே வந்து போட்டிருப்பாங்க. பால் கொழுக்கட்டை செஞ்சு நைவேத்தியம் பண்ணாலே போதும். இல்லை நிறைய பழங்கள் வாங்கி வச்சு பிள்ளையாருக்கு வந்து நைவேத்தியம் பண்ணி கற்பூரம் ஏற்றினாலே போருங்க. அவர் வந்து நம்ம வீட்டு செல்ல குழந்த மாதிரி. அவல், அப்புறம் வந்து வெல்லம், கரும்பு இதெல்லாம் விநாயகருக்கு பிடிச்ச பொருள். இதெல்லாம் வாங்கி வச்சு நம்ம பூஜை பண்ணாலே போதும். அவரை வந்து பார்த்திங்கன்னா சந்தனத்தால் பிடிச்சி வச்சு நம்ம வந்து வேண்டிக்கிட்டாலும் பலன் தருவார். சாணியில் பிடிச்சி வச்சு வேண்டிக்கிட்டாலும் பலன் தருவார். எந்த ஒரு நல்ல விசேஷமும் ஒரு பட்சணம் பாடி பண்ணுறதா இருந்தால் கூட முதல்ல அந்த பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டு குங்குமம் விட்டுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதனால் வந்து விநாயகர் பெருமான் வந்து நம்மளோட முழு முதற் கடவுள். அதனால் தெரிஞ்சதை வச்சு பண்ணுங்க. அவர் வந்து குழந்தை, நம்ம வீட்டு குழந்தை மாதிரி எப்படி இருந்தாலும் ஏற்றுப்பார் நம்மளுக்கு. அவருக்கு வந்து நம்ம அவர் மேலே வைக்கிற பக்தி தான் முக்கியமே ஒழிய அதோட டேஸ்ட்டு முக்கியம் கிடையாது. எப்படி இருந்தாலும் கடவுளுக்குன்னு செய்கிறது எப்படி இருந்தாலும் நல்லாவே எல்லாருக்கும் அமைஞ்சிடும். பால் கொழுக்கட்டை பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக 1 டம்ளர் மாவுக்கு வந்து 1 டம்ளர் தண்ணிங்க, 3/4 டம்ளர் வந்து அதுக்கு வந்து வெல்லம் எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு மாவு நல்லா தண்ணி தெளித்த உடனே மாவு கொட்டி கிளறி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி திரும்ப 1 டம்ளர் வெந்நீர் வச்சு அந்த வெந்நீர் திளைக்கும் போது என்ன பண்ணணும், அந்த மாவை போடணும். அந்த உருண்டைகளை போடணும். அந்த உருண்டைகள் நல்லா மேலே மிதந்து வரும்போது என்ன பண்ணணும், நம்ம 3/4 டம்ளர் அந்த வெல்லம் அளந்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெல்லத்தை வந்து நல்லா பொடி பண்ணி அதில் போட்டு நம்ம நல்லா கலந்துடணுங்க. கலந்துடணும். நல்லா கொதிக்கும். கொதித்த உடனே அதுக்கப்புறம் வந்து இப்போ இது இருக்குது பார்த்திங்களா, பச்சை கற்பூரம், ஏலக்காய், இதெல்லாம் வந்து நல்லா பொடி பண்ணி அதில் போட்டுக்கோங்க. தேங்காய் இருந்ததுன்னா நல்லா ஒரு மூடி தேங்காவை நல்லா துருவி
அதை வந்து மிக்சியில் நல்லா ஊட்டி அதை அப்படியே அதில் விடலாம். அது விட்டாலும் அது டேஸ்ட் இருக்கும். இல்லை பால் விடுறவங்க விடுவாங்க, பால் விட்டாலும் செய்யலாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது வெல்லமும் போடலாம், சர்க்கரையும் போடலாம். சர்க்கரையும் அதே அளவு தான் உங்களுக்கு. அதே மாதிரி தான் கரைஞ்ச உடனே இது வெந்த உடனே சர்க்கரை கொட்டணும் வெல்லத்துக்கு பதில், அவ்வளோதான். ரொம்ப நல்லா இருக்குங்க. பால் கொழுக்கட்டை பிள்ளையார் ரொம்ப விரும்பி சாப்பிடுவார். இது ரொம்ப ஈஸியான ரெசிபியும் கூட. இப்போ சரியாக தெரியாதவங்க பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் திரும்ப ஒரு தடவை ஞாபகப்படுத்துகிறேன். நீங்கள் வந்து நம்மளோட வீடியோவில் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப டீட்டெயிலாக போட்டிருப்பேன் நான் பால் கொழுக்கட்டை ரெசிபி. அதை பார்த்துக்குங்க. பார்த்து செஞ்சு பிள்ளையாரோட வணங்கி அவரோட பிள்ளையார் அருளை எல்லோரும் பிள்ளையார் அருளை பெற்று எல்லாமே நம்மளுக்கு வாழ்க்கையில் இந்த சக்ஸஸ் ஆகணும் அப்படின்றத உறுதியை வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக பிள்ளையார் அந்த சக்ஸஸை உங்களுக்கு எல்லாருக்கும் தருவார். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இது முடித்தோங்க. இது முடிச்சுட்டு வெளியில் வந்தோடனே பார்த்திங்கன்னா ரொம்ப ரஷ்ஷுங்க. அன்றைக்கி அவ்வளோ ரஷ்ஷுனாலும் ரஷ்ஷு, ரோடு ஃபுல்லாக அவ்வளோ ரஷ்ஷு. அன்றைக்கி கேப்பை புக் பண்ணி வெயிட் பண்ணுறேன் கேப் வரல. பார்த்திங்கன்னா நல்லா டிராஃபிக்குங்க. அந்த பக்கம் டவுன் ஏரியா அதில் பக்கத்தில் இருந்தால் சிங்கநல்லூர் ரோட்டில் தான், அந்த திருச்சி ரோட்டில் தாங்க அவ்வளோ டிராஃபிக். இன்றைக்கி குழந்தைகளையும் அழைச்சின்னு போயிட்டு வெளியில் வந்து அவ்வளோ நேரம் நின்றுட்டுருந்தோன்னே கிட்டத்தட்ட ஒரு ½ அன் ஹவர் என்னமோ ஆச்சு அந்த கேப் கிடைக்கிறதுக்கு எங்களுக்கு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இந்த கேப்பில் ஏறி வீட்டுக்கு வந்தோங்க. அது பார்த்திங்க அப்படின்னா அந்த கோவில் ஒன்றுங்க, அந்த இதுக்குள்ளேயே வந்து கடைக்குள்ளேயே ஒரு கோவில் ஒன்று. அந்த கோவில் வந்து நான் அர்ச்சனை நைனேன்னு எடுத்துகிட்டு போன பால் அவங்களுக்கு கொடுத்துட்டோம். பால் புட்டியில் எடுத்துகிட்டு போயிருந்தோம், அதையும் கொடுத்துட்டோம். அவன் அம்மா வீடியோ எடுத்துகிட்டு இருந்ததுனால நான் தான் வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன். அது பார்த்திங்கன்னா அந்த கோவிலுக்குள்ளே போக முடியல எங்களால். ஏன்னா வந்து பூட்டுற சமயமாகிடுது. இனிமேல் குழந்தைகளையும் கூட்டிகிட்டு போனால் நைனேன்னு அழுதுகிட்டே இருப்பாளே அப்படின்றதுக்கோசரம் கூட்டிகிட்டு போகல. ரொம்ப நல்லா இருந்தது அந்த கோவில் உள்ளுக்குள்ளே. வெளியில் இந்த கடை அவ்வளோ சூப்பராக நல்லா இருந்தது. ஒரு தடவை எல்லாம் சிங்கநல்லூரில் இருக்கிறவங்கெல்லாம் போயிட்டு வாங்க இந்த கடைக்கு. இந்த சேண்டலும் இந்த கலரும் அவ்வளோ நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்கும். இந்த கலர் பார்த்திங்கன்னா நிறைய டிசைன்ஸுங்க, நிறைய டிசைன்ஸு, வெரைட்டிஸ்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ வெரைட்டிஸு, ரொம்பவும் சூப்பராக இருந்தது. பார்ன் பேபிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி குழந்தைங்களுக்கு நிறைய இருந்ததுங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது குட்டி குட்டி குழந்தைங்களுக்கு. பெரிய ஃப்ளாரல் டிசைன்ஸு, சின்ன சின்ன பூ போட்ட டிசைன்ஸு, ப்ளைனாக இருக்குது. பார்ன் பேபிக்கு ரொம்ப சாஃப்ட்டு, ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா ஒரு 1000 ருபீஸ் கையில் கொண்டு போனோம்னா குடும்பத்துக்கே துணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஜென்ஸோட வந்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா டிஷர்ட்டு, நைட் பேண்ட்டு, அப்புறம் வந்து இந்த ஒன்றாட என்னமோ சொல்கிறாங்களே இந்த ட்ராயர், இது எல்லாமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 200 தாங்க அதிக விலைப்படியே. 200, 160, 170 அந்த ரேஞ்சு தான். டிஷர்ட்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ நடந்து கடையை விட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வாங்கிட்டு வெளியில் வந்துட்டோங்க. நாங்கள் வந்த உடனே பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்திக்கோசரம் நிறைய பிள்ளையார் வச்சுருந்தாங்க. அகல் விளக்கு பிள்ளையார்லாம் பார்க்க ஆசையாக இருந்தது. நிறைய குட்டி குட்டி பிள்ளையாருங்க, அழகாக விதவிதமான பிள்ளையார். நர்தன விநாயகர், ஆலிங்க விநாயகர், அடுத்து அது மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. ரொம்பவும் நல்லா இருந்ததுங்க. அஷ்டசித்தி விநாயகர்னு வச்சுருந்தாங்க. நன்றி, வணக்கம். நாளைக்கு வந்து வேற ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.